ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 3வது வசனம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீட்கப்படுவீர்கள் என்பது இந்த கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம். மீட்கப்படுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, மீட்கப்படுவீர்கள். நீங்க உங்களை நம்மை பார்த்து சொல்லுவோம், நான் மீட்கப்படுவோம், நான் மீட்கப்படுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மீட்பு, மீட்கப்படுதல், எவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம மீட்கப்படுவோம் அப்படிங்கிறதை வேதத்தில் நம்ம பார்க்கும்போது என்னென்ன காரியங்களிலிருந்து நாம் மீட்கப்படுவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். The book of Deuteronomy chapter 15 verse 15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு மீட்பை தருகிறவர். அடிமைத்தனம், என்னென்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றிலும் நம்மை மீட்கிற தேவன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 25:22. சங்கீதம் 25:22. தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி நம்மை மீட்கிறவர். சொல்லுங்க, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை மீட்பார். எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து கர்த்தர் எங்களை மீட்பார். சொல்லுங்களா, என்னை மீட்பார். சொல்லுங்க, விசுவாசத்தின் வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தமான வசனத்தின்படி அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? மீட்பார், மீட்பார். ரெண்டாவது சொல்லுங்க, இக்கட்டிலிருந்து, எல்லா இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் என்னை மீட்பார். மூணாவது வாசிங்க, சங்கீதம் 49:9. சங்கீதம் 49:9. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாதது. ஆத்துமாவை மீட்பார். கரங்களை வச்சு சொல்லுங்க எல்லாரும், என் ஆத்துமாவை அவர் மீட்பார். ஆமென். எதிலிருந்து ஆத்துமாவை மீட்பார்? ஆத்தும மீட்பு என்பது நரக ஆக்கினையிலிருந்து நித்திய நியாய தீர்ப்பில், அதாவது நித்தியமான நரகத்திலிருந்து நம்முடைய ஆத்துமாவை அவர் மீட்பார். சங்கீதம் 103:4. சங்கீதம் 103:4 வாசிக்கலாம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பிராணனை அழிவிலிருந்து என்ன செய்வார்? விலக்கி மீட்பார். பிராணனை, அதாவது நம்முடைய பிராணன் என்று சொன்னால் நம்முடைய ஜீவன், பிராணத்துக்கு அதான் சுவாசம். பிராணனை அழிவுக்கு விலக்கி அவர் மீட்பார். நித்தியமான அழிவு மட்டும் இல்லை, சரீர பிரகாரமான ஆபத்துக்களிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி மீட்பார். விசுவாசம் இருந்தால் உங்கள் சொல்கிறதுலே தெரியும். நீங்கள் சொல்கிறது சரியாக சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை மீட்க மாட்டார். வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா கையை வைத்து சொல்லுங்களா, அவர் மீட்பார். ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் மீட்கணும்னு சொல்கிறோம், கையை வைத்து சொல்லுங்கள், என்னை ஆபத்துகளிலிருந்து விலக்கி மீட்பார். விசுவாசோடு சொல்லுங்க. ஆமென். கடைசி என்னோட வாசிங்க, ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம், சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம், சரீரத்தை மீட்பார். கையெழுத்தெல்லாம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரீரத்தை கர்த்தர் மீட்பார். அந்த சரீர மீட்பு என்பது, அதாவது நம்முடைய இந்த மாம்ச சரீரத்தை நம்ம களைந்து போட்டு ஒரு நாளில் நம்ம இன்னொரு சரீரத்தை, மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு இப்போ தான் சரீர மீட்பு. அந்த சரீர மீட்பை கர்த்தர் நமக்கு தருவார். ஆகவே 5 விதமான மீட்பை பற்றி நாம் இங்கே வாசித்தோம். 5 விதமான மீட்புகள். ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறவர் என்று முதலாவது பார்த்தோம். அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவர் என்று சொல்லும்போது என்ன, எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள், எல்லாவற்றையும் குறித்து இன்றைக்கு நான் பேச முடியாது. ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குறிப்பாக இந்த அடிமைத்தனத்தை பற்றி நம்ம பாருங்க. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்கிறவர். இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதற்கான
போன காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். யூ ஆர் சோல்ட் அவுட். யூ ஆர் சோல்டு. நீங்கள் விற்கப்பட்டீர்கள். விற்றது யார்? விற்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களை விற்றது யார்? நம்ம வித்துட்டோம், அவ்வளவுதான். ரெண்டு விதமாக விற்க முடியும். இன்னொருவர் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம திருடி கொண்டு போய் விற்கலாம். சிறு குழந்தையா இருந்தால் குழந்தைகளை திருடி கொண்டு போய் விற்பாங்க. பெரியவங்களை அப்படி திட முடியுமா? பண்ண முடியுமா? சின்ன குழந்தைகளை, சில டைமில் சில பெண்களை, பலவீனமானவர்களை மற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா கொண்டு போய் விற்று விடுவார்கள். திருட்டுத்தனமாக விற்றுருவாங்க, பணத்துக்காக விற்றுருவாங்க. ஆனால் நல்ல பலசாலியாக இருக்கிற ஒருவனை அப்படி யாரும் என்ன செய்ய முடியாது, கொண்டு போய் விற்க முடியாது. அவர்கள் தாங்களாகவே தங்களை விற்று போடுகிறவர்களும் உண்டு. மற்றவர்களால் என்ன செய்ய விற்கப்படுதல், தாங்களாகவே விற்கப்படுதல். இதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பியர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? அதாவது சாராயம் குடிக்கணும்னு சொல்லி யாரும் ஆசைப்பட்டு என்ன செய்யலை, சாராயம் குடிக்க போகலை. ஆனால் குடிக்கிறவனோட சேர சமயத்தில் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் கொஞ்சம் குடிச்சுப்பாரு, வந்து கம்பெனி உட்கார்ந்துட்டீங்க, நாங்கள் எல்லாரும் குடிக்கிறோம், நீ சும்மா இருந்தா இப்படி. அதனால நாங்கள்லாம் ஒரு என்னது, எனக்கு அது அந்த கணக்கு தெரியல, என்ன சொல்லுவாங்க, 100 மில்லியா 50 மில்லியா ஏதோ ஒரு அளவில் அவன் குடிக்கிறான்னா நீ என்ன செய், ஒரு சிப்பு கொஞ்சம் சும்மா அப்படி டேஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்கிற சமயத்தில் சரி, அதில் என்ன கெட்டு போச்சு? அவங்க மனசை நம்ம என்ன செய்ய வேண்டாம், நோகடிக்க வேண்டாம், அவங்க வருத்தப்படுத்த வேண்டாம். அப்படி என்று சொல்லி அவர்களுக்காக, உங்களுக்காக நான் குடிக்கிறது கிடையாது, உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், சும்மா நான் சொன்னதுக்காக நான் வாயில் வைக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் வாயில் வைக்கிறது தான் முதல்ல. ஆனால் அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து இந்த மாதிரிப்பட்ட இந்த பியர் ப்ரெஷர் என்ன செய்யும் என்றால், அவர்களோடு சேர்ந்து போகிற சமயத்தில் அவருடைய அழுத்தம் மேலும் கொஞ்சம் ஒரு ஒரு சிப்பு குடிக்கிற பழக்கத்தில் ஆரம்பித்து அப்புறம் 50 மில்லியா போய் அப்புறம் 100 மில்லியா போய் அப்புறம் கடைசியாக பாட்டிலாக குடிக்கிற குடிகாரனாய் மாறி போகிறவர்கள் தான் குடிகாரர்கள். இப்போ யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க, பியர் ப்ரெஷர். குடிக்கிறது எங்கிறத பற்றி சொன்னேன். சிகரெட் குடிக்கிறதுக்கும் அப்படித்தான். சிகரெட் குடிக்கிறது பற்றி மட்டும் நல்ல, இன்னும் ஒவ்வொரு காரியத்திலையும் கல்லூரிக்கு போன ஒருபாடு பிள்ளைகளுக்கு ஒரு பியர் ப்ரெஷர் வருகிறது. சக மாணவிகளால் அவர்களால் ஏற்படுத்தப்படுகிற அழுத்தம். அப்படி அவர்களால் அழுத்தத்தினால அவர்கள் தங்களை பல பாவ காரியங்களுக்கு விற்று போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் விற்கப்படாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிற. எங்களை வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே, யார் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நான் எந்த காரியத்துக்கு என்னை நான் விற்று விட மாட்டேன், என்னை நான் விற்று போட மாட்டேன். ஆண்டவரே, நான் என் சுயாதீனத்தை நான் காத்துக்கொள்ள, நல்ல கை வைத்து தேவ சமூக கேளுங்க, ஆண்டவரே, நான் என்னை கர்த்தாவை காத்துக்கொள்ளணும், எனக்கு உதவி செய். யாருக்கும் நான் ஆண்டவரே அடிமை அல்ல, யாருடைய கர்த்தாவை அழுத்தத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவருக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பியர் பிரஷர் அப்படிங்கிறது, பிறருடைய அழுத்தங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிகிறது? சில சமயத்தில் பண விஷயத்தில் பாருங்க, என்ன செய்வாங்க, பண விஷயத்தில் ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க, நான் கொடுத்துருவேன், நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க, லோனுக்கு நீங்கள் கையெழுத்து போடுங்க, நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம், அதாவது பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹவுசிங் லோன், வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒரு லோன் பண விஷயத்துக்காக இல்லை, ஒரு ஃபைனான்ஸில் பணம் நான் வாங்குறதுக்காக இருக்கிற ரொம்ப இக்கட்டில் இருக்கிறேன், இது கிடைக்கல நான் செத்தே போயிடுவேன், நான் தற்கொலை பண்ணி சாகிறதா முடிவு, எனக்கு வேற வழியே இல்லை, இன்னொரு கையெழுத்து போடுங்களா, கை வலிக்கவா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பேனாவை கொடுத்து கையெழுத்து போட வச்சா கையெழுத்து போட்டுருவோம், காசை வாங்கிட்டு போயிடுவான்.
ஒரு மாதம் கட்டுமா, இல்லைன்னா ஒரு 2 மாதம் கட்டுவான்னு சொல்லிட்டு அது கூட கட்டவே போக மாட்டான். 3வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கடங்காரம் வந்து நிற்பான். இப்போ நீ கையெழுத்து போட்டிருக்கிற, அவன் கட்டல, நீ தான் என்ன கொடுக்கணும். பிணை எல்லாம் விட்டா ஜாம். அவனுக்காக என்ன செய்திருக்கிறாய்? நீ உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாய். அப்படினால நீ தான் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கழுத்தை பிடிப்பான். அப்புறம் இவன் வீட்டை விற்க வேண்டியது இருக்கும், இல்லை இவனுடைய சொத்துக்களை விற்று என்ன செய்ய வேண்டும்? கடனை தீர்க்க வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட நிலைமையில சென்ற சில குடும்பங்களை தெரியும். இங்கேயும் அப்படிப்பட்ட ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படினால பிசாசானவன் மிகவும் தந்திரமானவன், மிகவும் தந்திரமானவன். ஏதேன் தோட்டத்தில் அப்படித்தானே வந்தான். ஏதேன் தோட்டத்தில் வந்தபோது என்ன சொன்னா, நீ கொஞ்சம் என் வார்த்தையை கேளுப்பா அப்படின்னு சொல்லி பிசாசானவன் அவன் சர்ப்பத்தின் வடிவத்தில் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்ட வடிவத்தில் வருவான்? தேவதூதன் போல வருவான், ஊழியக்காரன் வேஷத்தில் வருவான், விசுவாசியுடைய வேஷத்தில் வருவான், எந்த விதத்திலும் வருவான். அதாவது அவன் வருவது எப்படின்னு சொன்னா, அதாவது தந்திரமாய் வருவான். தந்திரமா இருக்கும், வஞ்சகம் இருக்கும், அதுக்கு ஒரு சூழ்ச்சி இருக்கும். அதை நாம தெரிந்து கொள்வதற்கான தேவ ஞானம் நமக்கு தேவை. கை வைத்து ஆண்டுக்கள் ஆண்டவனுக்கு அந்த தேவ ஞானத்தை தாங்கப்பா. வேதத்தில் பார்க்கிறோம், 91 சங்கீதத்தில் உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் அடுத்த வசனம், நீர் என் கோட்டை, என் தஞ்சம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். அப்ப அநேக வாழ்க்கையில கண்ணிகளை பிசாசு வைப்பார். கண்ணின்னு சொன்னா என்ன? ஒரு குருவியை பிடிக்கிறவன் கண்ணி வைக்கிறது போல, ஒரு காட்டு பன்றியை பிடிப்பதற்கு என்ன வைக்கிறான்? ஒரு விலங்கை பிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறான்? ஒரு வேடன் ஒரு கண்ணியை வைக்கிறான். ஒரு வேடன் பறவை பிடிப்பதற்கு கண்ணி வைக்கிறான், வலையை போடுகிறான். அப்படி வலை விரிக்கப்படுகிறது, வலை விரிக்கப்படுகிறது. ஆலிவ பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஒரு மெசேஜ் வரும். சிஸ்டர், ரொம்ப இந்த வாரம் உங்கள் சாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தீங்க. இல்லை வெளியே போகிற சமயத்தில் என்ன பிரதர் பார்க்குறீங்க? இல்லை சிஸ்டர், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சின்ன ஒரு வார்த்தை தான், இல்லை மெசேஜை போடுவான். சபையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், சபையில் வர வாலிபனாக இருக்கலாம், வாலிப பெண்ணுக்காக இருக்கலாம். வேலை 80 வயசு கிழவனும் கிழவியும் அப்படி செய்வாங்களான்னு தெரியல. உலகத்தில் அதுவும் கூட கேள்விப்படுறோம், அப்படியும் கூட நடக்குது சொல்லி. கிழவன் கூட என்ன செய்யறான்? சின்ன பிள்ளைகளுக்கு வலை விரிக்கிறதா கூட பார்க்குறோம். ஆகவே வலையை விரிப்பார்கள். ஒரு சின்ன வார்த்தை, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், அதன் மூலமாய் வலை விரிக்கப்படும். அப்போ ஆரம்பத்தில் என்னன்னா, எம்மா இவ்வளோ பாசமாக கேட்குறாரு, இவர் பெரிய மனசாச்சே, அவருக்கு நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்தா என்ன? தேங்க்யூ பிரதர், இல்லைனா தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுவோம். அடுத்த நெக்ஸ்ட் மெசேஜ் அடுத்து வர்றது இன்னும் கொஞ்சம் கூட நீளமாக வரும், கொஞ்சம் ஆழமாக வரும். அந்த அன்பு கொஞ்சம் ஆழமாக இருக்கும், கரிசனை கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இல்லை ஏதாவது அடுத்தது என்னன்னு சொன்னால், நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ண, அவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு பிறகு உங்கள் தேவையை தெரிந்து கொண்டு உங்கள் தேவையை சந்திப்பதற்கு அன்பு பரிவு காட்டி எதையோ ஒன்று கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாள். அப்படிலாம் வந்த பிற்பாடு வலையில் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்புறம் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்லேருந்து வெளியே வர முடியாது, வந்துக்கிட்டே இருக்கும், பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஃபோன் வரும், ஃபோனை கட் பண்ண முடியாது. அப்புறம் தொடர்ந்து அதையும் செய்ய வேண்டியது வரும். பிறகு நீங்கள் வெளியே வரணுன்னாலும் முடியாது. எப்படி? தாமிரபரணி ஆற்றில் அந்த நல்ல மழை காலத்தில் தண்ணி புரண்டு போய் கொண்டிருந்ததாம். அப்படி போய் கொண்டிருக்கிற சமயத்தில் 2 வாலிபர்கள் நின்றார்கள். ஒவ்வொருவரும் அங்கே நின்று ஏதாவது அடித்து கொண்டு வருகிறதான பொருட்களை எடுப்பதற்காக நின்ற வேளையில் இங்கே ஒரு பெரிய மூட்டை, கருப்பு மூட்டை, அதுவும் அங்கே ஒரு கம்பளியில் ஏதோ சுற்றி வச்சிருக்க, அதை வச்சிருந்தது. தண்ணி அடிச்சுட்டு போகுது, வெள்ளம் அடித்து கொண்டு போகிறது என்று சொல்லி
இந்த வாலிபர்கள் ஒருவன் குதித்தான். அவன் குதித்து அதை பிடித்து கொண்டு வருவது, அதை எடுத்து கொண்டு வருவதற்காக முயற்சி செய்தான். மிக நேரம் அவன் முயற்சி செய்கிறான், அவனாலே வர முடியவில்லை. அப்போ நண்பன் சொன்னான், கரையில் நின்று கொண்டு சொன்னான், அதை விட்டுடுப்பான், அதை விட்டுரு, அது கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நீ வந்து சேரு, நீ உன் உயிரை காப்பாற்றி நீ வந்து சேரு என்று சொல்லி இவன் சொன்ன பொழுது இவன் சொன்னான்னா, நான் எப்பவோ விட்டுட்டேன், ஆனால் அது என்ன செய்யலை, விடவில்லை என்று சொன்னான். அர்த்தம் என்ன, காரணம் என்ன? அது ஒரு கருப்பு கரடி. அது இவனுக்கு தெரியவில்லை. மேலே பார்த்தா கம்பளி, மேலே பார்த்தா பொக்கிஷமாய் தெரிந்தது, மேலே பார்த்தா ஏதோ ஒரு பெரிய நன்மையாய் தெரிந்தது. ஆனால் அதை எடுக்க போன பொழுது அது கரடியாய் அப்படிதான் தெரிந்தது. அது இவனை பிடித்து கொண்டது, விடவில்லை, அமிழ்ந்து போனான், நாசமாய் போனான். இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, நாசமாய் போய்விடுகிறது. எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ உதாரணங்களை என்ன செய்யலாம், சொல்லலாம். அருமையார்களே, அந்த மாதிரி மாய வலைகளை விரிக்கிறவர்கள் உண்டு, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறவங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நான் சொல்றது உங்களுக்கு அருவருப்பா தெரியுதா? நான் அசிங்கமாக பேசுகிறேன்னா ப்ராக்டிக்கல் இதுதானே, உண்மை இதுதானே, இதுதானே உண்மை. அதே மாதிரி ஃபோனில் அப்படியே நம்ம போயிட்டோம்னா அதுக்குள்ளே அடிக்ஷன் ஆகிடுவோம். என்ன போனோகிராஃபி, பான் சொல்லுவாங்கள்ல, போனோகிராஃபி, அசுத்தமான படங்கள், அவைகளை பார்க்கறதுக்கு பிசாசு கொண்டு வந்து என்ன செய்வான், முன்னாலே போடுவான். அந்த ஃபோனில் வரும், உங்களுக்கு லேப்டாப்பில் வரும். வாலிப பிள்ளைங்க, நீங்கள் வந்து தனியாக பிள்ளைங்க ரூமில், என் பிள்ளை நல்லா படிக்கட்டும், கம்ப்யூட்டர் வச்சு கொடுக்கணும்னு கொடுத்துட்டிங்கன்னா அவன் முள்ள லாக் பண்ணிட்டான்னா, இந்த தந்திரம் இல்லாமல் நான் படிக்கிறேன் அதுக்காக லாக் பண்ணியிருக்கான்னு, இல்லைப்பா நீ கதவை திறந்து போடு, கதவை திறந்து போடு அப்படின்னு சொல்லி கதவை பூட்ட விடக்கூடாது. கதவை பூட்டாமல் திறந்து இருக்கட்டும். அதே போல் மனைவி, நான் சேஃப்டிக்காக நான் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன்னா கணவன்மா சொல்லுங்க, அந்த பாஸ்வேர்டு எனக்கு நீ சொல்லு, என் பாஸ்வேர்டை உனக்கும் சொல்கிறேன். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம குடும்பத்தை நடத்துவோம். நமக்குள்ளால் என்ன வேண்டாம், எந்த முறையும் வேண்டாம் என்று சொல்லி பாஸ்வேர்டை மனைவிக்கு சொல்கிறது தப்பே கிடையாது. எத்தனை பேர் அது ஆமைன்னு சொல்கிறீங்க? சகோதரர் மட்டும் கேட்குறேன், கை உயரில் பாருங்கள், நல்லா உயரட்டு. பாஸ்வேர்டு இல்லைன்னா உங்கள் ஃபோனை வந்து மனைவி பார்க்குறதுக்கு தான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள், மீதி ஆட்கள் அப்போ கள்ள மாதிரி தான், சந்தேகமே இல்லை. 3ல் ஒரு கை தான் உயர்ந்திருக்கு, மீதி ஒரு கையும் உயரல. அப்போ ஒரு ஃபோன் இல்லையோ? நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லலை, என் ஃபோனு வந்து எல்லாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், அது கொடுக்க வேண்டாம். ஆனால் மனைவிக்கிட்ட கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கிட்ட இருந்து கொடுக்கலாம், கணவன் மனைவி கொடுக்கலாம், மனைவி கணவன்கிட்ட கொடுக்கலாம். ஒரு டிரான்ஸ்பரன்சி. அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாக இருந்து என்ன செய்யவில்லை, வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டு. வாட் டஸ் இட் மீன்? அர்த்தம் என்ன? டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையாக இருந்தார்கள். அவங்க பயப்படவும் இல்லை, வெட்கப்படவும் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருந்தால் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வெட்கமே வராது, பயம் வராது, பிரச்சனை வராது. அதனால நம்ம டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக. கையை வைத்து தேவ சமூக கை வைத்து ஜெபம் பண்ண விரும்புகிற, கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் வெளிப்படைத்தன்மையாக இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. நல்லா கை வைத்து ஜெபம், கை வைத்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம். வெளிப்படைத்தன்மையாக இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, வெளிப்படைத்தன்மையாக இருக்கு, உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவர், நான் ரகசியமாக அந்தரங்கமாக இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, மறைவாக இந்த காரியம் நான் வைத்திருக்கக்கூடாது, எனக்கு அது ஒரு விடுதலையை தர வேண்டும் ஆண்டவரே, ரகசிய அந்தரங்க பாவங்களை விட்டு எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்யட்டும், உதவி செய்யட்டும், உதவி செய்யட்டும். அந்த மாதிரி வந்து நம்ம ஃபோனில் அடிக்ட் ஆகிறோம் பாருங்க, ஃபோனில் அந்த அசுத்த காரியங்களுக்கு அடிக்ட் ஆகிறது. இன்னும் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு நுழைந்து 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 அவன் முதல்ல எங்க நுழைவான், கண்ணுக்குள்ள நுழைவான். கண்ணுக்குள்ள நுழைந்து அவன் அப்படியே என்ன செய்வான்,
இருதயத்துக்குள்ளால போய் அவன் சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து கொள்வான். அப்பதான் உங்களை முழுமையாக அவன் அடிமைப்படுத்துகிறான். உங்கள் இருதயம் அடிமைப்படுத்தப்படுகிறது. இப்போ என்னால் என்ன செய்ய முடியவில்லை, இதை விட முடியவில்லையே, இந்த அசுத்தத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுவிக்கப்பட முடியவில்லையே என்கிற ஒரு கூக்குரல் வருகிறது. அதுதான் பாருங்க, இந்த அடிமைத்தனத்தை குறித்து அலறுகிற ஒரு சத்தத்தை பார்க்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? ரோமர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில், ரோமர் நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 24வது வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலை ஆக்குவார்? மேலே உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். 19வது வசனம், அந்தபடி நான் விரும்பாதை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்தது. இதற்குள்ளால ஆழமான சத்தியங்கள் உண்டு. மீட்பை பற்றி பேச வேண்டும் என்றால் ரோமர் நிருபத்தை எடுத்து படிக்க வேண்டும். ரோமர் நிருபம் மீட்பை பற்றி சொல்லி இருக்கிறது. மீட்பின் சுவிசேஷம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை பற்றி ரோமர் நிருபத்தில் படிக்க முடியும், சுவிசேஷம் என்கிற அடிப்படையில். அதனால் வேத புத்தகத்தை நம்ம படிப்போம் என்று சொன்னால் வேத வசனங்கள் மூலமாக நாம் என்ன செய்யப்பட முடியும் என்றால் மீட்கப்பட முடியும். அருமையானவர்களே, விதமாய் என்னென்ன காரியங்களெல்லாம் நம்மை விற்று போட்டோம். அதாவது பிறருடைய பியர் பிரஷர்னால, அழுத்தத்தினால, ஒரு வஞ்சகத்தினால, சூழ்ச்சியினால, இந்த உலகத்தில் இந்த மாய உலகத்தில் கடைக்கு போறீங்க, கடைக்கு போகிற சமயத்தில் டிஸ்கவுண்டில் போட்டிருக்குங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவான். அடுத்த மாதம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாதுன்னு சொல்லுவான். நானும் ஆன்லைனில் டிஸ்கவுண்ட்டு 71% டிஸ்கவுண்ட் போட்டிருப்பான், 80% டிஸ்கவுண்ட் போட்டிருப்பான், 15 நாட்களுக்கு மட்டும்தான் போட்டிருப்பான். அப்புறம் 10 மாதம் பொறுத்து பார்த்தாலும் அதே தான். அந்த 15 நாள் அப்போ அப்படியே தான் இருக்குமே தவிர மாறவே மாறாது. இந்த மாதிரி ஏமாட்டுத்தனத்தில் நம்ம 15 நாட்களுக்குள்ளே போயிடுமாமே, அதனால் என்ன செய்யலாம், இவ்வளோ தள்ளுபடி போட்டு கொடுக்குறானேன்னு சொல்லி கிரெடிட் கார்டை உரசுவோம். கிரெடிட் கார்டை உரசுவோம். உரச என்ன செய்யும், நமக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக பொருள் கிடச்சிரும். பொருள் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த மூட்டையை பார்த்து அதை பிடிக்க போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போனானோ அதே மாதிரியும் இந்த மூட்டையை பிடிக்கிறதுக்கு கடையில் அலைகிற கூட்டம் பிடிச்சிக்குவோம். தீபாவளிக்கு தள்ளுபடியான், உண்மையில் அவன் ஒன்றை ஏமாத்துறான், இவ்வளோதான். அதில் போய் எல்லாத்தையும் உரசி கடைசியில் பாருங்க, அந்த கிரெடிட் கார்டில் பணத்தை கட்ட முடியாதபடி கடனுக்கு அடிமை. நேற்றைய நியூஸ் படித்தேன், பெற்றோர் தாயும் தகப்பனும் 2 பிள்ளைகளும் கடன் நிமித்தமாக அவங்க விஷம் குடித்து அவங்க குடித்தார்கள். ஆனால் தாயும் தகப்பனும் செத்து போனார்கள், பிள்ளைகள் சாகவில்லை. எவ்வளோ பரிதாபம் பாருங்க, பரிதாபம். கடன் என்கிற நிலைமையில் ஒரு மூழ்கும் பொழுது அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றில் என்ன செய்வாங்கன்னா தற்கொலை, இல்லைன்னா ஊரை விட்டு என்ன செய்வாங்க தெரியாமல் எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி பெற்ற ஆட்களை பார்க்குறோம். நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் சொன்னாங்க, 1 லட்சம் ரூபாய் என்னன்னா நம்ம கொடுத்தோம்னா மாதம் 10,000 ரூபாய் அவங்க திருப்பி கொடுக்குறாங்களாம். 1 லட்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். இது இப்படி மட்டும் அல்ல, இதே போல நிறைய எனக்கு இமெயிலில் வந்திருக்கு. என்னன்னா 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் போட்டான், உங்களை தான் கடவுள் எனக்கு காட்டினாரு, இந்தியாவில் நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறீங்களாம், அதனால நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி எனக்கு இமெயில் வந்துச்சு. நான் முதல்ல ஸ்கேம்ங்கிற பற்றி இப்போ தெரியாது. முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம், பரவாயில்ல, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுறதுக்கு ஆண்டவர் பார்த்தாரு, கண்ணு திறந்துட்டாருப்பா, கடவுள் கண்ணு திறந்து 100 கோடி கொடுக்க போறாரு, அவ்வளோதான், இந்தியா முழுசும் நம்ம என்ன செய்யலாம், பயங்கரமாக ஊழியம் செய்யலாம் அப்படின்னு நினச்சி அதை கொஞ்சம் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். முதல்ல அப்படி கொஞ்சம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்து, அதுக்கு பிறகு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கேட்கணும். 1 பைசானா கொடுக்கல,
அது கொஞ்சம் கொடுக்கணும், அங்கே ஒரு அட்வொகேட் இருக்கிறாரு, அவங்களை காண்டாக்ட் பண்ணுவார், அவரெல்லாம் செய்வார் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடு, இவங்களுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு ஆரம்பித்த உடனே உஷாராகிட்டு இப்போ இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். இது என்னவா இருக்கும்னு தேட ஆரம்பித்தா அது ஸ்கேம் அப்படிங்கிறது அதே வெப்சைட்லேருந்தே கண்டுபிடித்து இதே மெத்தடில் பல மெத்தடுகளில் இதே குரூப் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அநேகரை ஏமாற்றி அதுவும் 100 கோடி இருக்குன்னு போட்டிருக்கு. என்ன போட்டான்னு தெரியுமா, நான் சிக்காக இருக்கேன், இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் செத்து போயிடுவேன், ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் படுத்திருக்கிறேன்ட்டு, நீ படுத்திருக்கிற நீ உன்னுடைய நீ என்ன செய்ய எவிடன்ஸ் அனுப்பு அப்படின்னு கேட்டேன். ஃபோட்டோவோடு அனுப்புகிறோம், அப்படியே எல்லாம் மாட்டியிருக்கு, படுத்து கிடக்கிறது அவன் காட்டி போட்டிருக்கான். இருந்தாலும் ஏமாறவில்லை. ஏமாந்திருந்தா லட்சங்கள் போயிருக்கோம், லட்சங்கள் போயிருக்கோம். இவ்வளவு கொடு, அப்புறம் சரி அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் கூட கொடு, அப்போ தான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட கொடு, சரி இவ்வளோ கொடுத்துட்டோம், அப்புறம் எப்படி. நான் சொன்னது இப்படி சொல்ல மாட்டான், அவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தட் வச்சுருக்கான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தட் வச்சுருக்கான். அருமையோட நான் ஏன் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு தெரியல. ஆனால் இப்படித்தான் நிறைய விசுவாசிகள், அநேக ஊழியர்கள் கூட இந்த காரியங்களில் ஏமாந்திருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட ஊழியக்காரங்களாக இருக்கலாம், அவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் பணத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு அப்படி கொடுத்து இப்படி கொடுத்தேன்னு சொன்னாலும் சரி, எந்த விதத்தில் வந்தாலும் சரி, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. பணச்சிக்கல், பணச்சிக்கல், பணச்சிக்கலுக்கு அடிமையாகி விடுதல், பொருளாசைக்கு அடிமையாகி விடுதல். பொருளாசை எவ்வளவு வாங்கி சேர்த்தாலும் ஆசை தீரவே தீராது. அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா பார்க்குறதெல்லாம் வாங்கணுன்னே இருக்கும், பார்க்குறதெல்லாம் வாங்க வேண்டுமென்றே இருக்கும். அந்த காரு பார்த்து அந்த மாதிரி வாங்கணும். மன ரம்யம்ங்கிறது தேவை. என்ன தேவை? மன ரம்யம். பி கண்டென்ட். பிறர் பொருளை என்ன செய்யாதிருப்பாயாக, எச்சியாதிருப்பான்னு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தர் பெரிய காரில் வர்றாங்களா, பெரிய காரில் வர சமயத்தில் கர்த்தாவே அவருக்கு நல்ல காரை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, அது எனக்கு வேணும்னு சொல்லாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒருபோதும் எனக்கு இருக்கிற காரு இதை டிரைவர் கூட சொல்கிறேன், பாஸ்டர் இதுதான் இன்னும் இதில் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது, நாள் போக போக கிடைக்காது, இதை விற்றுட்டு என்ன செஞ்சுக்கலாம், இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு நின்னப்படாத. இப்போ தானே லோன் இப்போ தான் இன்னும் முடிய போகுது, இதை நீ விற்றுட்டு மறுபடியும் நான் லோன் கட்டவா? லோன் கட்டணும்னா சர்ச் பணத்தை எடுத்து கட்ட மாட்டேன், என் பணத்தை கட்டத்தான். லோன் கட்டவா? வேண்டாம், இருக்கிறது வரை இது என்ன செய்யட்டும், இருக்கட்டும், இது திருப்தியாக இருக்குது, நல்ல கழுதை, இது நல்லா எனக்கு என்ன செய்யுது, சுமக்குது, சுமக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவேன். சில டைமில் நல்ல நல்ல புதிய டிசைனில் கார்கள் போகிறத பார்க்குற சமயத்தில் சிலருக்கு என்ன செய்யும், கண்ணை உறுத்தும் அது. ஆனால் கவனமாக இருக்கணும், அந்த கார் இருந்தால் பரவாயில்ல. BMW எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, நம்ம பாஸ்டர் ஒருத்தர் BMW வந்தார். பாஸ்டர் உங்கள் காரில் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி பின்னால் உட்காந்து போனாச்சு, இது காரா என்ன, என் கார் இதை விட 100 times 1000 times பெட்டர், என் முதுகுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. BMW இது மோசமான எரும மாடு மாதிரி இருந்துச்சு, கரடு மாடு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால இதெல்லாம் ஏமாத்து வேலைங்க, இதெல்லாம் ஏமாத்து வேலை. அதனால பொருளாசைக்கு அடிமையாகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கையில் வைத்து ஆண்டுக்களுங்க, ஆண்டவரே நான் போட்டு பொருளாசைக்கு அடிமையாகிடக்கூடாதப்பா, பொருட்கள் மேலே கண்ணு போச்சன்னா போச்சையா உன் அபிஷேகம், போச்சையா உன் அபிஷேகம், இப்படி என்னன்னோ சொல்லலாம் இல்லையா. இச்சைக்கு அடிமை, பொறாமைக்கு அடிமை, எரிச்சலுக்கு அடிமை. சில சமயத்தில் சிலர் மேலே எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கும், எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். சவுலுக்கு தாவீதை பார்த்தா ஒரே எரிச்சல், அந்த மாதிரி எரிச்சல் வரும். யாரோ ஒருத்தர் மேலே எரிச்சல் வரும். சிலருக்கு புருஷன் மேலே எரிச்சல் வரும், அந்த ஆள் செத்து போயிட்டா பரவாயில்ல. சில சகோதரிமாரெலாம் புருஷன் இறந்தப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்ப்பேன், இவங்க எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுவரை அவ்வளோ பெருமூச்சு விட்டுருக்காங்க, என்னைக்கப்பா விடுதலை இருக்கிறீங்க. நிர்பந்தமான மனுஷி நான், யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. நேகா சகோதரமார் அப்படித்தான், நிர்பந்தமான மனுஷன் நான், ஏன்னா இவனால் தொல்லை தாங்க முடியாது, இவனால் தொல்லை தாங்க முடியாது, அப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கலாம். அருமையாளர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், நம்ம இருக்கிற காரியத்தை திருப்தியாக இருக்க வேண்டும்னு சொன்னேன் இல்லையா.
எரிச்சல் படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் படவே கூடாது. யார் மேலே எரிச்சல் வரக்கூடாது. எரிச்சல் வந்துன்னா அப்புறம் தொடர்ந்து எரிச்சல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பொறாமல் வந்துன்னா பொறாமல் அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம கடைசியில் அபிஷேகத்தை இழந்துருவோம். நமக்கு பல வியாதி வரும். அப்புறம் பல வியாதிகள் வரும். ஆனால் அந்த பொறாமை, எரிச்சல், கவலை இவைகள் வரும். ஆனால் கூடு கட்டாம பார்த்துக்கணும். மேலே பறக்கட்டும் காக்கா குருவிகள், ஆனால் நம்ம தலையில் கூடு கட்டாமல் பார்த்துக்கொள்ளணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சபையை முடிச்சு எல்லாரும் எழுப்பிந்தலுக்கு பார்க்கலாம். கைகளை வைத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கைகளை வைத்து. எத்தனை பேர் மீட்பு வேணும்? மீட்கப்பட்டு நீங்கள் மீட்கப்பட்டால் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது நரகத்திலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நரக ஆக்கினையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுதல், காக்கப்படுவது, அது தப்புவிக்கப்படுவது. ஆண்டவரே, நான் இந்த விதமான கண்ணிகளுக்கும் பாவங்களுக்கும் தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் மீட்கப்படும்படியாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கரங்களை வைத்து நல்ல வாயை திறந்து சத்தமா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, மீட்பரே, நீர் என்னை மீட்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, thank you Jesus, praise the Lord, hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஜெபம் பண்ணிக்க. என்னை எல்லா பாவங்களும் மீட்டுக் கொள்ளணும்பா. எல்லா ஆண்டவரே கண்ணிகளுக்கு நீங்களாக்க வேணும், மீட்டுக்கொள்ள வேணும். உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. எத்தனை பேர் உண்மையாக ஒப்பு கொடுக்குறீங்க? நான் பல காரியங்களில் நான் விற்கப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு அழுத்தத்தினால விற்கப்பட்டிருக்கிறேன். சில காரியங்களுக்கு நானாக என்னை விற்று போட்டேன். ஆண்டவரே, என்னை மீட்டுக் கொள்ளணும்னு சொல்றார்கள். மறுபடியும் இன்னொரு முறையோட கையை வைத்து உண்மையாக, இதுவரை உண்மையாக கை வைத்தாதவங்க கையை வைத்து ஆண்ட சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நீர் மீட்பர், என்னை மீட்கிறவர், என்னை மீட்டுக் கொள்வேன் என்று சொன்னீரே. இந்த மாதத்தில் எனக்கு மீட்பை தாரும் ஆண்டவரே, என்னை மீட்பை தாரும். தகப்பனை விதமாய் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தொனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தொனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீன்படையோ களிப்போடு சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போ. மீன்படையோ களிப்போடு சீயோன் விரைந்திடுவார். மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போ. நிதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தொனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நிதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தொனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆண்டவரங்கள் எழும்ப, ஓய்ந்த துதிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனை களிக்கும் சீயோன் மலையின் மீதே. ஆண்டவரங்கள் எழும்ப, ஓய்ந்த துதிகள் முழங்க,
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம்முடைய சகல பரிசுத்தவான்கள் கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.